அஸ்ஸலாமு அலைக்கும். சூரா புரூஜ் பற்றிய செய்திகள் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக ஒரு ஊர் மக்களையே ஒரு கொடுங்கோல அரசன் நெருப்புக்குழியில் போட்டு கொன்றான். இந்த சம்பவம் பற்றி அல்லாஹ் சூரா புரூஜ் 85வது சூறால ஆரம்ப வசனத்தில் சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவம் பற்றி விரிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் பற்றி சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் அரசன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட குறி சொல்கிற சூனியக்காரன் ஒருத்தவன் இருந்தான். அந்த சூனியக்காரனுக்கு வயசானப்ப அரசன்கிட்ட, எனக்கு வயசாயிடுச்சு, என்னோட இந்த சூனியக்கலை அழிஞ்சிடக்கூடாது, அதனால் எனக்கு ஒரு சிறுவனை தாங்க, நான் அவனுக்கு சூனியக்கலையை கற்றுத்தரேன் அப்படின்ட்டு அந்த சூனியக்காரன் சொல்கிறான். சூனியக்காரன் கேட்டது மாதிரியே சூனியக்கலையை கற்றுக்கொள்ள ஒரு சிறுவனை அரசன் அனுப்பி வைக்கிறான். அந்த சிறுவனும் தினமுமே சூனியக்காரன் கிட்ட போய் சூனியக்கலை பற்றி கற்றுக்கிட்டு வரான். அவன் போகிற வழியில் ஒரு மார்க் அறிஞரை பார்க்குறான். அந்த மார்க் அறிஞர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறார். இதனால் இவரோட பேச்சால் கவரப்பட்ட அந்த சிறுவன் தினமுமே சூனியக்காரன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இவரோட பேச்சை கேட்டுட்டு தான் போவான். இந்த சிறுவன் தினமுமே இந்த மாதிரி மார்க் அறிஞரோட பேச்சையை கேட்டுட்டு சூனியக்காரன் கிட்ட செல்ல லேட் ஆகிடும். சிறுவன் லேட்டாக வரும்போதெல்லாம் அந்த சூனியக்காரன் அடிப்பான். சூனியக்காரனோட அடியை தாங்க முடியாத சிறுவன் அந்த மார்க் அறிஞர்கிட்ட இதை பற்றி சொல்கிறான். அப்போ அந்த மார்க் அறிஞர் அந்த சிறுவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீ என்கிட்ட அமர்ந்துட்டு சூனியக்காரன் கிட்ட போகும்போது லேட் ஆச்சுன்னா அவன்கிட்ட இந்த மாதிரி சொல்லு, என் வீட்டில் என்னை லேட்டாக தான் அனுப்புனாங்க அப்படின்ட்டு சொல்லிடு. வீட்டில் இருக்கவங்க ஏன் லேட்டாக வந்த அப்படின்ட்டு கேட்டால், சூனியக்காரன் என்னை லேட்டாக தான் அனுப்புனான் அப்படின்ட்டு வீட்டார்கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு அந்த ஒரு ஆலோசனை கூடுறாரு அந்த மார்க் அறிஞர். அதே மாதிரி அந்த சிறுவனும் அதை தினமுமே செஞ்சிட்ருக்கான். இப்படியே சில நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அந்த சிறுவன் செல்லும்போது மிகப்பெரிய மிருகம் ஒன்று அந்த ஊர் மக்கள் போயிட்டு வரக்கூடிய பாதையில் படுத்துட்ருக்கு. யாருமே அதை நெருங்க துணியலை. இதை பார்த்த சிறுவனுக்கு ஒரு யோசனை வருது. இன்றைக்கி சூனியக்காரனா இல்லை மார்க் அறிஞரா, ரெண்டு பேரும் யார் சிறந்தவங்க அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு அவன் ஒரு சின்ன கல்லை எடுக்கிறான். அப்போ அவன் மனசில் நினைக்கிறான், இறைவா, நீ சூனியக்காரனை விட மார்க் அறிஞரை விரும்புனா இந்த மிருகத்தை அழிச்சிடு, மக்களுக்கு இருக்க நடைபாதை தடையை நீக்கிடு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன கல்லை அந்த மிருகத்தை நோக்கி வீசலாம். அந்த சின்ன கல் பட்ட உடனே அந்த மிருகம் இறந்துருச்சு. மக்களுக்கு இருந்த நடைபாதை தடையும் நீங்கிருச்சு. சிறுவன் நேராக மார்க் அறிஞர்கிட்ட நடந்த அதிசய சம்பவத்தை சொல்கிறான். இது கேட்ட மார்க் அறிஞர், என் அன்பு மகனே, நீ இன்னைக்கு என்னை விட சிறந்தவனாகிவிட்டாய் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதனை தொடர்ந்து நீ சோதிக்கப்படுவேன். அப்படி சோதிக்கப்பட்டால் உனக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தது நான் தான் அப்படின்ட்டு என்னை காட்டி கொடுத்துறாத அப்படின்ட்டு அந்த மார்க் அறிஞர் சொல்கிறார். அந்த சிறுவன் அல்லாவோட அருளால் பிறவி குருடு, தொழுநோய் போன்ற நோய்களையும் குணப்படுத்திட்டு வரான். இந்த செய்தி காட்டுத்தீ போல் வேகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த கொடுங்கோல் அரசனோட அரசு சபையில் ஒரு பிறவி குருடன் இருந்தான். அவனுக்கும் செய்தி கிடச்சிச்சு. அவன் உடனே நிறைய பரிசு பொருட்கள்லாம் எடுத்துட்டு சிறுவன் கிட்ட வரான். எனக்கு கண் பார்வை வரவழைச்சிடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சிறுவன், நான் யாருக்கும் நிவாரணம் அளிப்பது கிடையாது, அல்லா தான் நிவாரணம் அளிக்கிறான். நீங்கள் அல்லா மேலே நம்பிக்கை வச்சா நான் உங்களுக்கு அல்லா கிட்டே பிரார்த்திப்பேன், அவன் உங்களுக்கு நிவாரணம் அளிப்பான் அப்படின்ட்டு அந்த சிறுவன் சொல்கிறான். இதை கேட்ட குருடன் அல்லாஹ்வை நம்பினான். அல்லாஹ் அவனுக்கு பார்வையை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் அரச சபைக்கு வந்த குருடன் தனது ஆசனத்தில் வழமை போல உட்கார்றான். குருடன் பார்வையை பெற்றிருக்கதை பார்த்த அரசன் திகைச்சு போகிறான். அப்போ அந்த அரசன், உமக்கு திருப்பி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, என் இறைவன் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறார். அதுக்கு அரசன், உனக்கு நான் அல்லாத வேறு இறைவன் உண்டா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கும் அவர், என் இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹ் தான் அப்படின்ட்டு சொல்கிறார். உடனே அவரை பிடிச்சு, அல்லாஹ் தான் உனது இறைவன் அப்படின்ட்டு உனக்கு சொல்லி தந்தது யார் அப்படின்னு கேட்டு சித்திரவதை செய்கிறான். அவனும் வேதனை தாங்க முடியாமல் சிறுவனை காட்டி கொடுத்துட்டான். அரசன் அந்த சிறுவனை அழைச்சிட்டு சொல்கிறான், மகனே, நீ கற்ற சூனியம் மூலம் தொழுநோயும் பிறவி குருடையும் கூட சுகப்படுத்துகிறியாமே, பெரிய பெரிய அற்புதம்லாம் செய்கிறியாமே. அப்போ சிறுவன் சொல்கிறான், நான் யாருக்கும் நோய்க்கு நிவாரணம் அளிக்கல, நோயே அல்லாஹ் ஒருவனை குணமாக்குகிறான் அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்ட அரசன் சிறுவனையும் சித்திரவதை செய்கிறான். உனக்கு அல்லாஹ் பற்றி சொல்லி தந்தது யார் அப்படின்ட்டு கேட்குறான். சிறுவனும் வேதனை தாங்க முடியாமல் தனக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த மார்க் அறிஞரை காட்டி கொடுத்துட்டான். மார்க் அறிஞர் அரச சபைக்கு அழைச்சிட்டு வர பண்ணுறாரு. உன் பழைய மார்க்கத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு அரசன் சொல்கிறான். அதுக்கு அந்த மார்க் அறிஞர் முடியாது அப்படின்னு மறுத்துடுறாரு. உடனே மரம் அறுக்கிற வாள் மாதிரி இருக்க ஒரு பெரிய ரம்பம் ஒன்று எடுத்துகிட்டு அந்த மார்க் அறிஞரோட உச்சந்தலையில் வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பாதியாக அவரோட உடல் அறுக்கப்பட்டு 2 துண்டாய் கீழே விழுது. அதுக்கப்புறம் ஏற்கனவே குருடனாக இருந்து பார்வை பெற்றார் இல்லையா, அந்த மனிதனோட தலையிலையும் மரம் அறுக்கிற ரம்பம் வைக்கப்பட்டுச்சு. பழைய மார்க்கத்துக்கே வந்துடு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவரும் மறுத்துட்டார். அதனால் அவரும் வாளால் அறுக்கப்பட்டு 2 பாதியாக அவரோட உடல் கீழே விழுந்துச்சு. இது மாதிரி அந்த சிறுவனும் கொண்டு வரப்படுறான். அவன்கிட்டையும் அரசன் சொல்கிறாரு, நீ உனது மார்க்கத்திலேயே திரும்பிடு அப்படின்ட்டு சொல்கிறார். அந்த சிறுவன் அதை அவன் மறுத்துட்டான். உடனே அரசன் அவங்க பணியாட்கள்கிட்டலாம் அந்த சிறுவனை ஒப்படைச்சி ஒரு மலை உச்சிக்கு அழைச்சிட்டு போய் பழைய மார்க்கத்துக்கு வருமாறு சொல்லுங்கள், முடியாதுன்னு சொன்னால் மலைக்கு கீழே தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்ட்டு கட்டளையிட்டு அனுப்புகிறான். அவங்க எல்லாருமே மலை உச்சிக்கு போன வேளையில் சிறுவன் அல்லாஹ் கிட்ட, இவர்களிடமிருந்து நீ நாடிய விதத்தில் என்னை காப்பாற்றுவாயாக,
அப்படின்ட்டு அந்த சிறுவன் துவா கேட்டான். மலை குலுங்குச்சு. அந்த சிறுவனை தவிர மற்ற எல்லாருமே மலையிலேருந்து கீழே விழுந்தாங்க. அந்த சிறுவன் நேராக அரச சபைக்கு போகிறான். அரசன் அவனை நோக்கி, உன்னோட வந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களோட தீங்கிலேருந்து என்ன அல்லாஹ்வே காப்பாற்றினான் அப்படின்ட்டு அந்த சிறுவன் சொல்கிறான். மீண்டும் அரசன் தனது பணியாட்கள்கிட்ட அந்த சிறுவனை ஒப்படைச்சு, இவனை படகுல ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டுட்டு போங்க, பழைய மார்க்கத்துக்கு வருமாறு சொல்லுங்கள், மறுத்தா கடல்லே தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறான். அதே மாதிரி நடுக்கடலுக்கு போனதும் சிறுவன் வந்து துவா செய்கிறான். யா அல்லாஹ், நீ விரும்பிய விதத்தில் இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்ட்டு துவா செஞ்சான். படகு ஆட ஆரம்பிச்சிச்சு. சிறுவனை தவிர மற்ற எல்லாருமே கடலில் விழுந்து இறந்துட்டாங்க. மறுபடியும் சிறுவன் நேராக அரச சபைக்கு வரான். சிறுவனை பார்த்த அரசன், உன்கிட்ட வந்தவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த சிறுவன், அவங்கக்கிட்டேருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அந்த சிறுவன் அரசனை பார்த்து, நான் சொல்கிறபடி நீ நடந்து கொள்ளாத வரைக்கும் என்ன உன்னால் கொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்கிறான். அது என்னது அப்படின்ட்டு அரசன் கேட்குறான். அப்போ அந்த பையன் சின்ன பையன் சொல்கிறான், நீ மக்கள் எல்லாரையுமே திறந்த வெளி ஒன்று திரட்டு, என்ன சிலுவையில் அறைந்திடு, பிறகு என் அம்பு கூட்டிலிருந்து அம்பு ஒன்றை எடுத்து வில்லில் பொருத்திக்கொள், பிறகு இந்த சிறுவனின் இறைவனான அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்ட்டு சொல்லி என்னை நோக்கி அந்த அம்பை விடு. இந்த மாதிரி நீ செஞ்சால் உன்னால் என்னை கொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த சிறுவன் சொல்கிறான். அந்த சிறுவன் சொன்ன மாதிரி அரசன் மக்களை திறந்த வெளி ஒன்றில் திரட்டுறான். சிறுவனை சிலுவையில் அறைந்தான். பிறகு அந்த சிறுவனோட அம்பு கூட்டிலிருந்து அம்பு ஒன்றை எடுத்து வில்லில் பொருத்தி கொண்டான். பின்பு இந்த சிறுவனோட இறைவனான அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்ட்டு சொல்லி அந்த சிறுவனை நோக்கி அம்பை எய்தான். அந்த அம்பு சிறுவனோட நெற்றி பொட்டில் பாய்ந்தது. அந்த சிறுவன் அம்பு பாய்ந்த நெற்றி பொட்டில் கையை வைத்து கொண்டு இறந்து போனான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை பார்த்த எல்லா மக்களுமே, நாங்கள் இந்த சிறுவனோட இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோம் அப்படின்ட்டு 3 தடவை சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். உடனே அரசனோட காவலாளிகள் எல்லாரும் வந்து, அரசரே, மக்கள் ஈமான் நம்பிக்கை கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தீங்க. நீங்களே சிறுவனோட இறைவனாகி அல்லாஹ்வின் பெயர் கூறி அம்பு எய்ததுனால இதை பார்த்த மக்கள் எல்லாருமே அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மக்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு பெரிய குழி தோண்டி அதில் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் இஸ்லாத்தை ஏற்றவங்களாம் வரிசையாக நிற்க வச்சு அதில் ஒருத்தவங்கள குதிக்க சொன்னால் அந்த அரசன். எல்லா வயசில் இருக்கிறவங்களுமே அந்த குழியில் குதித்தாங்க. கடைசியாக ஒரு தாய் மட்டும் ஒரு கை குழந்தையோடு இருக்காங்க. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, இந்த கை குழந்தையை நெருப்பில் போடுறதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அல்லாஹு தாலா வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறான். அந்த குழந்தைய பேச வச்சு, அம்மா ஏன் தயங்குறீங்க, அந்த நெருப்பில் குதிங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிச்சு. அல்லா தான் இறைவன் அப்படின்னு நம்புறீங்க, அப்போ அல்லா சொர்க்கத்தை தான் நம்மளுக்கு தருவான், குதிங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. சொன்ன உடனே அந்த தாயும் கை குழந்தையோடு சேர்த்து நெருப்பு குண்டத்தில் குதிச்சாங்க. சுபஹானல்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். உயிரையே கொடுத்த அந்த சிறுவனோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அல்லா தான் உண்மையானவன் அப்படின்ட்டு தெரிஞ்சதும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நெருப்பில் குதிச்சாங்க. இந்த உலகத்தில் நம்ம அல்லாவுக்காக இஸ்லாத்துக்காக எதை இழந்திருக்கோம் அப்படின்றத சிந்தித்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.